ஹலோ கைஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா, தமிழ் சினிமாவுக்கு ஒரு புது பேட்டர்னில் ஒரு புது ஜேர்னரில் ஃபிலிம் டைரக்ட் பண்ணுற டைரக்டர் நெல்சன் திலீப் குமார். இவரை பற்றி தான் பார்க்க போகிறோம். மெயினாக இவரோட லைஃப் பயோகிராஃபி, அதுக்கப்புறம் சம் சினிமாட்டிக் டெக்னிக், இவர் இந்த என்னென்ன மாதிரி சினிமாட்டிக் டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி ஃபிலிம் எடுக்கிறாரு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். இவரோட லைஃப் ஹிஸ்ட்ரின்னு சொன்னோம் இல்லையா, அந்த ஸ்டோரியை கேட்டு உங்களுக்கே அப்படியே மோட்டிவேட் ஆகி உங்கள் கையில் உள்ள நரம்பெல்லாம் புடச்சி நீங்கள் மோட்டிவேட் ஆகிடுவீங்க இந்த வீடியோ பார்த்து முடிச்ச உடனே. அவரோட ஸ்டோரி கேட்க கொஞ்சம் நல்லாயிருக்கும், கொஞ்சம் இன்ஸ்பைரிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இந்த புது ஜேர்னர்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஜேர்னர் வேறு எதுவும் இல்லை, டார்க் காமெடி. இதுதான் இவரோட கோர் ஏரியா. இந்த டார்க் காமெடின்னா என்னென்னா, ஒரு சீரியஸான சுச்சுவேஷன்லேயும் ஒரு ரொம்ப பதட்டமான சுச்சுவேஷனில், ஒரு பயமான சுச்சுவேஷனில் ஒரு காமெடி நடக்கிறது தான் நம்ம வந்துட்டு ஒரு காமெடி பண்ணுறதோ இல்லை காமெடி நடக்கிறதோ அதுதான் நம்ம டார்க் காமெடின்னு சொல்லுவோம், பிளாக் ஹியூமர்னு சொல்லுவோம், டார்க் ஹியூமர்னு சொல்லுவோம். இந்த பேட்டர்னில் படம் எடுக்கிறது தான் இவரோட ஒரு மிகப்பெரிய ஸ்ட்ரென்த்துன்னு சொல்லலாம். இவரோட படங்களில் டார்க் ஹியூமர் மட்டும் இருக்காது, க்ரைம், த்ரில்லர், ஆக்ஷன் இது கூட சேர்ந்தே வந்து டார்க் ஹியூமரும் இருக்கும். நம்ம முன்னாடி பார்த்த படங்கள்லாம் எப்படி இருக்குன்னா, ஒன்று க்ரைமாக இருக்கும், இல்லைனா ஃபுல்லாகவே த்ரில்லராக இருக்கும், இல்லை அங்கங்கே காமெடி இருக்கும், ஆனால் டார்க் காமெடி இருக்காது. ஆனால் இவரோட படங்கள் அப்படி கிடையாது. ஆனால் இவரோட படங்கள் பார்த்தீங்கன்னா க்ரைம், ஆக்ஷன், த்ரில்லர் இது கூடவே சேர்ந்து டார்க் காமெடியை ஆட் பண்ணி ஒரு கமர்ஷியல் ஃபிலிம் கொடுத்து அதை ஹிட் பண்ணுறதுல தலைவர் அடிச்சுக்க ஆளே கிடையாது. ஆனால் இவரோட ஸ்கூல் டேஸ்லலாம் இவருக்கு வந்துட்டு சினிமா மேலே இன்ட்ரெஸ்ட் கிடையாது, டேரக்டர் ஆகணும் அப்படின்லாம் இன்ட்ரெஸ்ட் கிடையாது. இவர் வந்துட்டு ஸ்கூல் டேஸில் வந்து நான் ஒரு இன்ஜினியர் ஆகணும் அப்படின்னு தான் ஒரு ட்ரீமில் இருந்திருக்காரு. ஆனால் இவரோட அப்பாவோட ட்ரீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இல்லை நெல்சன் வந்துட்டு ஒரு ஃபிலிம் டைரக்டர் ஆகணும், இல்லைனா ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரியில் ஏதாச்சும் ஒரு ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறதான் இவரோட அப்பாவோட ட்ரீமாக இருந்திருக்கு. அதனால் இவங்க அப்பா என்ன பண்ணுறாங்கன்னா, ஸ்கூல் முடித்த உடனே விஸ்காம் ஜாயின் பண்ணி விட்டுறாரு. அங்கே போயிட்டு ஃபஸ்ட் இயர் ஃபுல்லாகவே இந்த மணிரத்னம் ஃபிலிம்ஸ்லாம் பார்த்து கொஞ்சம் கொஞ்சம் சினிமா மேலே இவருக்கு இன்ட்ரெஸ்ட் வருது. அதுக்கப்புறம் செகண்ட் இயர் படிக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ஒரு சீரியஸான ஹெல்த் கண்டிஷன் வந்து அவங்க அப்பா பேரலைஸ் ஆகிடுறாரு. அதனால் இவர் என்ன நினைக்கிறாருன்னா, நம்ம ஃபேமிலி அதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுனால 3 மந்த்து காலேஜ் முடித்த உடனே 3 மந்த் ஜாப் சர்ச் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ் மூலமா விஜய் டிவி ஆஃபீஸ் போயிட்டு அவரோட ரெஸ்யூம் கொடுத்துட்டு வெளில வராரு. வெளில வந்து நிற்கிறாரு, டீ குடிச்சிட்டு நிற்கிறாரு. அந்த டைமில் லோயலா காலேஜ்லேருந்து ஒரு செட் ஆஃப் ஸ்டூடெண்ட் வந்து இன்டர்ன்ஷிப் பண்ணுறதுக்காக விஜய் டிவி வந்திருக்காங்க. வந்துட்டு அவங்க ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு வேறு இடத்துக்கு போகிறதுக்காக வெயிட் பண்ணி நின்றுட்டு இருக்காங்க பஸ்ஸுக்காக. அந்த பஸ் வந்தோடனே அந்த 10 பேரும் அந்த பஸ்க்குள்ளே ஏறுறாங்க. அந்த டைமில் நம்ம நெல்சனும் என்ன பண்ணியிருக்காருன்னா, தெரியாமல் போயிட்டு அந்த பஸ்க்குள்ளே ஏறி அங்கே ப்ராஜெக்ட் பண்ண போயிட்டாரு. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிடுறாங்க. 15 டேஸில் அந்த ப்ராஜெக்ட்லாம் முடிச்சிடுறாங்க. முடிச்சுட்டு தான் பார்க்கும்போது தான் தெரிய வருது, நெல்சன் வந்துட்டு அங்கே லோயலா காலேஜ் இன்டர்ன் கிடையாது, அவர் வந்துட்டு ஃப்ரீலான்ஸாக ப்ராஜெக்ட் பண்ண வந்தவர். அவர் இங்கே ஒர்க் பண்ணிட்டு இருக்கான்னு தெரிய வருது. இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் இவரோட ஒர்க் பிடிச்சி போய் விஜய் டிவிலே இவங்களை பர்மனெண்ட் ஆக்கிடுறாங்க. அதுக்கப்புறம் விஜய் டிவிலே இவர் நிறைய ஷோஸ்க்குலாம் எக்ஸிக்யூட்டிவ் டைரக்டர் ஆகிறாரு. ஜோடி, கலக்கப்போவது யாரு, சூப்பர் சிங்கர் இந்த மாதிரி ஷோஸ்க்குலாம் இவர் தான் டைரக்ஷன் லீடாக இருக்கார். அதுக்கப்புறம் ஒரு ரியாலிட்டி ஷோவுக்கு சிம்புவை கூட்டிகிட்டு வந்து அந்த ஷோவை கொஞ்சம் கான்ட்ரவர்சி ஆக்கி விட்டு டிஆர்பியெல்லாம் ரைஸ் பண்ணி விட்டுறாரு. அந்த டைமில் இந்த டிஆர்பியை இன்னமும் எந்த ஒரு ரியாலிட்டி ஷோவும் பீட் பண்ணதே இல்லை. நெக்ஸ்ட் வந்து டெலிவிஷனை குவிட் பண்ணிவிட்டு சினிமா உள்ள வரலான்ட்டு சிம்புவை வச்சு ஒரு படம் 2010 வேட்டை மன்னன் ஒரு படம் ஷூட் பண்ணுறாங்க. இந்த படத்தில் ஹீரோ சிம்பு, ஹீரோயின் அனுஷ்கா மோத்வானி, அப்புறம் அசிஸ்டன்ட் டைரக்டராக சிவகார்த்திகேயன் ஒர்க் பண்ணுறாரு. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த படம் 70% ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு ட்ராப் ஆகிடுது. திருப்பி நம்ம ஆள் என்ன பண்ணுறாரு, ட்ராப் ஆகிட்டேன்ட்டு திருப்பி விஜய் டெலிவிஷனுக்கே வந்துடுறாரு. அங்கே வந்துட்டு திருப்பி ரியாலிட்டி ஷோஸ் லைக் பிக் பாஸ் அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க. பிக் பாஸ் பண்ணி திருப்பியும் அவருக்கு போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, என்னடா இது எப்போ பார்த்தாலும் டார்கெட்டு, டிஆர்பி அப்படியே ஓடிட்டு இருக்கோமேன்ட்டு ஃபுல்லாகவே ரிசைன் பண்ணிடுறாரு. ஜாப் ரிசைன் பண்ணிவிட்டு சும்மாவே இருக்கார். சரி, சும்மா தான் இருக்கோன்ட்டு அடிக்கடி போர் அடிச்சதுன்னா அப்பப்போ அனிருத் ஸ்டுடியோவில் போயிட்டு உட்காந்து இருந்துட்டு வருவார். இவருக்கு எப்போதுமே போர் அடிக்க ஆரம்பிச்சுட்டு, அதனால டெய்லி போயிட்டு அனிருத் ஸ்டுடியோவில் போயிட்டு உட்காந்துருக்க ஆரம்பிச்சிட்டாரு. புரியல. அனிருத் வந்து என்ன டெய்லி வந்து இங்கே உட்காந்துருக்கானே, இவனை எப்படியாச்சும் இந்த இடத்த விட்டு கலப்பணும் அப்படிங்கிறதுக்காக, நெல்சன் நீங்கள் போயிட்டு ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு வாங்க, நம்ம படம் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவரும் போயிட்டு 3 மாதத்தில் ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ரிட்டன் வராரு. வந்த உடனே அனிருத் வந்து லைக்காட்ட பேசி கோலமாவு கோகிலா அந்த ஸ்கிரிப்டை ஓகே பண்ணுறாங்க. அந்த படத்தை லைக்காக தான் ப்ரொடியூஸும் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இந்த படத்துக்கு நெல்சனுக்கு டெபியூ டைரக்டர் அவார்டும் கிடச்சிது. இந்த படத்தை பார்த்துட்டு ரஜினி சாரும் நெல்சனை கூப்பிட்டு பாராட்டியிருக்காங்க. அப்புறம் ஒரு அவார்ட் ஷோவில் சொல்லியிருப்பாரு, இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே அனிருத் தான் அப்படிங்கிற மாதிரி அனிருத்துக்கு ஒரு கிரெடிட் கொடுத்துருப்பாரு. இந்த பாராட்டுக்கெல்லாம் காரணம் நான் இல்லை, இவர் எங்க அண்ணன். அப்புறம் அனிருத்தும் நெல்சனும் சேர்ந்து இந்த பண்ணுற இந்த ப்ரோமோலாம் வேறு லெவலில் இருக்கும். இவர் தான் இந்த ட்ரெண்டை செட் பண்ணுது. இப்போ இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி இப்போ நிறைய படங்கள் இந்த மாதிரி ப்ரொமோஸ், அப்புறம் அந்த மியூசிக் கேட்குறது, இது எல்லாத்தையுமே அனிருத் அண்ட் நெல்சன் மூலயமா தான் இந்த ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆச்சு. பாட்டு தரேன், நீங்க என்ன மாதிரி பாட்டு? நான் ஒரு மாதிரி கேட்டா நீங்க ஒரு மாதிரி தர போறீங்க, அது என்ன மாதிரி? நெல்சன்,
நெக்ஸ்ட் குளமாவு கோகிலாவுக்கு அப்புறம் சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணி, சிவகார்த்திகேயன் வந்து இவரோட ரொம்ப பழைய ஃப்ரெண்டு, டிவி ஷோஸ்லேருந்தே சிவகார்த்திகேயன் தெரியும். சிவகார்த்திகேயன் அப்ரோச் பண்ணி டாக்டர் ஸ்கிரிப்டும் ஓகே பண்ணுறாரு. டாக்டரில் பார்த்தீங்கன்னா நம்ம முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எஸ்கே தான் காமெடி பண்ணுவார். ஆனால் இந்த படத்தில் எஸ்கே ஒரு இன்ட்ரோவர்ட்டாக இருப்பாங்க, அதிகமாக பேச மாட்டாங்க. பட் சுற்றி உள்ள எல்லா கேரக்டருமே சூப்பராக காமெடி பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ரெடின் கேரக்டராக இருக்கட்டும், நான் வியாபாரம் மாட்டேன் உனக்கு, நீ வியாபாரம் பண்ணுறது நான் திருச்சியா தூக்கின்னு வர முடியும். அதுக்கப்புறம் அந்த கிள்ளி மகாலின்னு ஒரு கேரக்டர் வருவாங்களே, அதாக இருக்கட்டும். மகாலியே உயிர் மேட்ரு கிளே லவ் மேட். அப்புறம் யோகி பாபு, இவங்க எல்லாருமே வந்துட்டு இந்த படத்தில் சூப்பராகவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருப்பாங்க. டாக்டர் மூவியும் கோவிட் டைமில் வந்து ஒரு பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீஸ்ட் வந்துட்டு சொல்ல வேணாம். என்னதான் ஒரு மிக்சடு ரிவ்யூஸ் இருந்தாலும் பட் கலெக்ஷன் லெவல், பாக்ஸ் ஆஃபீஸ் லெவலில் இது கொஞ்சம் ஒரு நல்ல ஃபிலிம் தான் சொல்லலாம். நம்ம வந்துட்டு இப்போ தான் அந்த லோக்கி யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம், லோகேஷ் கனகராஜ் சினிமாட்டிக் யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு இருக்கோம். ஆனால் இவர் வந்துட்டு இந்த கிள்ளி மகாலின்னு சொல்லிட்டு டாக்டர்லேயும் இருப்பாங்க. அந்த கேரக்டர் அப்படியே தூக்கிட்டு வந்து அவர் பீஸ்ட்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாரு. டாக்டரில் என்ன மாதிரி கேரக்டரில் இருப்பாங்களோ, என்ன மாதிரி ஒர்க்கில் இருப்பாங்களோ, ஒரு கான்ட்ராக்ட் ஏஜென்ட்டாக இருப்பாங்க, அதே மாதிரி தான் இந்த பீஸ்ட்லேயும் அதே மாதிரி தான் அவர் இருப்பார். கிளி மகாலி யாருன்னு தெரியாமல் தொக்க வந்து மாட்டிக்கிட்டு தாங்க. லோக்கிக்கு முன்னாடியே அந்த ட்ரெண்டை வந்து நம்ம நெல்சன் கொண்டு வந்துட்டாரு. இருந்தாலும் சின்ன ரோல், சின்ன இம்பாக்ட்டுங்கிறதுனால அது ஒரு பெருசாக பேசப்படலை. அப்புறம் பீஸ்ட்டை தொடர்ந்து ஜெயிலர் வந்துட்டு அனிருத், நெல்சன், தலைவர் காம்போல ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட்டு. இது வந்து ஒரு பேன் இண்டியா மூவி, இதுவும் பிளாக் பஸ்டர் ஹிட்டு. ஜெயிலர்லையும் பார்த்தீங்கன்னா ரெடின், யோகி பாபு, தலைவரும் சேர்ந்து காமெடி பண்ணியிருப்பாங்க. இவரோட இந்த படங்கள்லாம் பார்த்தீங்கன்னு வைங்களேன், ஹீரோஸ் வந்து எதுவுமே பேச மாட்டாங்க, ரொம்ப இன்ட்ரோவர்ட்டாக ரொம்ப அமைதியாக இருப்பாங்க. ஆனால் அவங்க செய்கிற வேலையெல்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்கும். இப்போ அந்த டார்க் ஹியூமர்னு சொல்லிட்டு ஒரு கான்செப்ட் சொன்னோம் இல்லையா, இது வந்து இந்த 4 படங்கள்லையுமே இருக்கும். ஆனால் டாக்டரில் மட்டும் ஒரு லெவல் அதிகமாகவே இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒன்று சொல்கிற மாதிரிலாம், அந்த சின்ன பொண்ணை வந்து கிட்னாப் பண்ணிடுவாங்கன்னு சொல்லிட்டு ஒரு மெட்ரோவில் ஒரு ஃபைட் நடக்கும், மெட்ரோ ட்ரெயினில். அந்த ஃபைட்டு வந்து ஒரு சீரியஸான ஃபைட்டு, ஒரு சீரியஸான சுச்சுவேஷன் எல்லாரும் இருப்பாங்க. சரி ஃபைட்டு தானே நம்ம எல்லாம் ரொம்ப சீரியஸாக உட்காந்துருப்போம். ஆனால் அது ஒரு ஃபைட் மாதிரியே தெரியாது. அந்த ஃபைட்லேயும் வந்து சூப்பராகவே அங்கங்கே காமெடி ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. இதனால தான் வந்து இந்த டார்க் ஹியூமர் ஹேண்டில் பண்ணுறதுல நெல்சன் அடிச்சு காலே இல்லைன்னு சொல்கிறேன். அப்புறம் இவரோட இந்த 4 படத்துலையும் உள்ள சினிமாட்டோகிராஃபி டெக்னிக்கில் வந்து அவரே வந்துட்டு ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருப்பாரு, என்னோட படங்களில் அங்கங்கே பிரேக்கிங் பேடோட இம்பாக்ட் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. பிரேக்கிங் பேட் வந்து ஒரு அமெரிக்கன் வெப் சீரிஸில் ஒரு சூப்பரான ரேட்டிங் உள்ள ஒரு சீரிஸ், நல்ல சீரிஸ். அந்த சீரிஸோட இம்பாக்ட் வந்து அவரோட ஃபிலிமோட்டோகிராஃபியில் எப்போதுமே இருந்துட்டு இருக்குன்னு தான் சொல்கிறாரு. இதுக்கப்புறமும் இருக்கும்னு அந்த மாதிரி தான் சொல்லியிருக்காரு. ஓகே, நம்ம இப்போ மாரல் ஆஃப் த ஸ்டோரிக்கு வருவோம். ஒரு 5-6 வருஷம் டெலிவிஷனில் ஒர்க் பண்ணி வேட்டை மன்னனுங்கிற ஒரு படத்தை ப்ரீ ப்ரொடக்ஷன்லாம் பண்ணி ஒரு 60% கம்ப்ளீட் பண்ணி அதுக்கப்புறம் ட்ராப் ஆகிடுது. ஒரு படத்தை இனிஷியேட் பண்ணுறதே ரொம்ப கஷ்டம். அதை விட கஷ்டம் வந்து அந்த படம் ஒரு 70% கம்ப்ளீட் ஆகி ட்ராப் ஆகுறது இன்னும் ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதுக்கப்புறமா அவரோட மனசை தளர விடாமல் திருப்பி பேக் டெலிவிஷன் போயிட்டு ஒரு 8 இயர்ஸ் ஒர்க் பண்ணி அதுக்கப்புறம் வந்து குளமாவு கோகிலான்னு ஒரு ஹிட் கொடுக்குறாரு. அதை தொடர்ந்து டாக்டர், பீஸ்ட், ஜெயிலர் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து ஃபுல்லாகவே ஒரு ஹிட்டாக கொடுத்துட்டு இருக்காரு. நெல்சன் மாதிரி நமக்கும் நிறைய ட்ரீம் இருக்கும். அது நெல்சனுக்கு எப்படி ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நடந்ததோ அதே மாதிரி நமக்கும் ஒரு 10 இயர்ஸ் கழிச்சு நடக்க வாய்ப்பு இருக்குது, இல்லை 20 இயர்ஸ் கழிச்சு நடக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நெல்சன் என்ன பண்ணான்னா அந்த ஹோப்பை லூஸ் பண்ணாமல் 10 இயர்ஸ் ஆனாலும் ஒரு படம் எடுத்து அதுக்கப்புறமும் அந்த ஜேர்னியை கண்டினியூ பண்ணிட்டு இருக்காரு. அதே மாதிரி நம்மளும் வந்துட்டு அந்த ஹோப்பை லூஸ் பண்ண ஒரு அப்சஷனோட ஒரு கோல் ஃபோக்கஸ்டாக இருந்தால் நம்மளும் என்ன ட்ரீம் நினைக்கிறோமோ அதை வந்துட்டு நம்ம அச்சீவ் பண்ண முடியும். எப்படி நெல்சன் ஜெயிச்சாரோ அதே மாதிரி நம்மளாலையும் ஜெயிக்க முடியும். எப்படி நெல்சனோட ஸ்டோரி இன்ஸ்பைரிங்காக இருந்ததா, மோட்டிவேஷனாக இருந்ததா? வர்ற மாதிரி இந்த மாதிரி நிறைய மோட்டிவேஷனல் ஸ்டோரி உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த மாதிரி அன்மோட்டிவாக இருக்கிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லாருக்குமே வந்துட்டு இந்த மாதிரி உங்களாலேயே நெல்சன் மாதிரி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விட்டுருங்க. நம்ம வந்துட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். ஓகே, டாடா, பை பாய்.